இந்த வெயில் காலத்தில் ஒரு நபர் ரொம்ப சீக்கிரமாக குளிச்சுட்டு வராருன்னு வச்சுங்களேன், என்னடா காக்கா குளியலா அப்படின்பாங்க. யாராவது ஒருத்தர் ஆஃபீஸில் பாஸை வந்து ரொம்ப தாஜா பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, என்னடா பாஸை காக்கா பிடிக்கிறியா அப்படின்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னாக்கா, ஏன்டா காக்கா மாதிரி பறக்கிற அப்படின்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளை காக்காவோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நம்மளாம் ஃபீல்லாம் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா காக்கா கிட்ட அந்த அளவுக்கு சூப்பரான குணாதிசயங்கள் இருக்குது, அவ்வளவு அருமையான விஷயங்கள்லாம் காக்காக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் தான் வந்து அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள், ஆண்டி, வணக்கம். ஆர்ஜே ரஞ்சித் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா. இந்த காக்கைகள் வச்சு நம்ம கலாச்சாரத்தில் பல கதைகள் இருக்குது. அதில் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை எது அப்படின்னாக்கா, பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்க, காக்கா வந்து கொத்திட்டு போச்சு வடையை. இந்த கதை நமக்கு தெரியும். ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா, ஒரு பானையில் தண்ணி ரொம்ப கீழே இருந்துச்சு, ஒரு காக்கா பார்த்துச்சு தண்ணி குடிக்கணும், கல்லெல்லாம் போட்டு அந்த தண்ணியை வந்து மேலே கொண்டு வந்துச்சு. இந்த கதையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி காக்கைகள் கிட்ட நிறைய குணாதிசயங்கள் இருக்குது. நிறைய ஆராய்ச்சிகள், நிறைய ரிசர்ச், நிறைய பேப்பர்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஒரு உயிரினம் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் காக்கைகள் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்த ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்கா, காக்கை வந்து ஒரு சர்வைவல் பேர்ட். மற்ற பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய டெக்னாலஜிஸ்னால அழிஞ்சிட்டு வர நிலைமையில் நம்ம கூடவே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பறவைகள் வந்து காக்கைகள் தான். நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை சுற்றி நிறைய குருவிகள் இருந்துச்சு, மைனா இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் காணாமல் போச்சு. ஆனால் காக்கைகள் நம்ம கூடவே இருக்குது. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு வாட்டி ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற போது ஒரு காக்கா என்ன பண்ணுச்சு, அதுக்கிட்ட இருந்த வேர்க்கடலை எல்லாத்தையுமே வந்து ரோட்டில் போட்டு போயிடுச்சு. எதனால் ரோட்டில் போட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப அந்த காக்கையால் அந்த வேர்க்கடலையை வந்து உரிக்க முடியல. ஸோ என்ன பண்ணுது, ஒரு இடத்துலேருந்து எடுத்து ரோட்டில் வேர்க்கடலையை போடுது. அந்த வழியாக வண்டிகள் போகுது, வண்டிகள் வந்து அந்த வேர்க்கடலை மேலே ஏறுது, மக்கள் நடந்து போகிறாங்க. ஸோ அந்த வேர்க்கடலையோட தோல் உறிஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய கடலை இருக்குது. இந்த காக்கா என்ன பண்ணுது, உஷாரா எடுத்துகிட்டு போயிட்டு கடையிலலாம் வந்து ஒன்ஸ் அதை உடஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து சாப்பிடுது. அந்த அளவுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பேர்ட் காக்கைகள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காக்கா வந்து பயங்கர சுறுசுறுப்பான, ரொம்ப சுத்தத்தை வந்து ஆசைப்படுற ஒரு பேர்டு. என்னதான் ஊர் ஃபுல்லாக சுற்றினாலுமே வந்து நைட்டு அதோடைய கூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளித்து முடிச்சுட்டு தான் தன்னுடைய கூட்டுக்கு போகுமா, இல்லைனா கூட்டுக்கு போகாதான். அது மட்டும் இல்லாமல் தான் சாப்பிட்ற சாப்பாட்டை தாண்டி அதிகமான சாப்பாடு ஒரு இடத்துல கிடைக்கிது அப்படின்னாக்கா அதை தான் மட்டும் வச்சுக்காமல் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை காக்கைகளுக்கு இருக்குது. அதை நம்மளே பார்த்துருப்போம். நம்ம வீட்டில் வந்து ஒரு அமாவாசை அன்னைக்கோ இல்லை ஒரு நல்ல நாள் அன்னைக்கு மொட்டை மாடியிலையோ இல்லை வீட்டு ஜன்னல்லையோ வந்து சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு காக்கா மட்டும் வராது. அது ஊரில் இருக்கிற எல்லா காக்காவையும் கூப்பிட்டு சாப்பாடு வந்து பகிர்ந்துக்கும். அண்ட் பகிர்தல் மட்டும் கிடையாது, காக்கைகள் வந்து தாய்மை குணத்தில் ரொம்ப சூப்பர் ஃபென்டாஸ்டிக்கான பறவை. நம்ம குயில் அப்படின்னு சொல்கிறோம்ல, அழகான குரல் கொண்ட குயில், அது வந்து ஒரு சோம்பேறி பறவை. அது என்ன பண்ணோம்னா, முட்டை போடுறது வந்து தன்னுடைய கூட்டில் போடாமல் காக்கைகளுடைய கூட்டில் போட்டு அது எஸ்கேப் ஆயிரும். இந்த காக்கா என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, தன்னுடைய முட்டையோடையே இந்த குயிலுடைய முட்டையுமே வந்து பாதுகாக்கும். அது தன்னோட முட்டை இல்லைன்னு தெரிஞ்சுமே வந்து அதை அடகாத்து குஞ்சு பொறிச்சு அந்த குயில் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் தன்னுடைய காக்கை குஞ்சுகளோடவே வந்து இந்த குயிலுக்குமே வந்து உணவு கொடுத்து அதை ரொம்ப ரொம்ப அழகாக அக்கறையாக பார்த்துக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து காக்கைகளுக்கு இருக்குது. முட்டை போடுறது, தாய்மை எண்ணம், இது மட்டும் இல்லாமல் காக்கைகள் வந்து தன்னுடைய ஃபெலோ காக்கைக்கு நிறைய மரியாதையும் மதிப்பும் கொடுக்குது. நீங்கள் நல்லா யோசித்து பார்த்துருக்கலாம், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நிறைய காக்கைகள்லாம் வந்து சுற்றி பறந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அங்கே என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்கா ஒரு காக்கா இறந்து போயிருக்கும். அப்படி சுற்றி திரியறது எதற்காக அப்படின்னாக்கா, அந்த காகங்கள் எல்லாமே தன்னுடைய ஒரு ஃபெலோ கொலீகு, தான் கூட இருந்த ஒரு காக்கை இறந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காகவும் மரியாதை தெரிவிக்கிற விதமாக தான் அந்த காக்கைகள் எல்லாமே ரவுண்ட் அடிக்குது. நம்ம ஊரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு எத்தனை காக்கைகள் இருக்குது. ஒன்று சாதா காக்கான்னு சொல்லுவோம், இல்லை அண்டங்காக்கான்னு சொல்லுவோம். ஒரு வேளை அண்டங்காக்காவை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா பக்கத்தில் இருக்கிறவங்களை கிள்ளிட்டு நீ எனக்கு சாக்லேட் கொடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஆனால் உலகம் முழுக்க 40 வகையான காக்கைகள் வந்து இருக்கான். சில பகுதிகளில் மட்டும் ஜாக்டா அப்படிங்கிற காக்கைகள் இருக்குமா, அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய காக்கைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. காக்கை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப இன்டெலெக்சுவலான ஒரு பேர்ட். அதுக்கு மிக
மிகப்பெரிய மூளை இருக்கான். அதோடைய மூளைக்கும் உடம்புக்கும் உண்டான அந்த கனெக்ஷன் வந்து சிம்பான்சி குரங்குகள் மாதிரியான டைப்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட மனுஷன் எப்படி யோசிப்பானோ அதே மாதிரி காக்கைகளும் யோசிக்கும் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. காக்கைக்கு அதிகமான ஞாபக சக்தி இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு பர்டிகுலர் இடத்துல நீங்கள் ஒரு பர்டிகுலர் சாப்பாடு போடுறீங்க அப்படின்னாக்கா அந்த காக்காவுக்கு நீங்கள் என்ன சாப்பாடு போடுறீங்க, எந்த வீட்டில் போடுறீங்கன்னு கரெக்டாக தெரியும். அது கரெக்டாக உங்ககிட்ட மட்டும்தான் வரும். எங்கள் வீட்டில் ஒரு காக்கா இருக்குது, அதுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து முந்திரி பருப்பு மட்டும்தான் போடுவாங்க. அது முந்திரி பருப்பு மட்டும்தான் சாப்பிடும், வேறு எதுவுமே சாப்பிடாது. நீங்கள் வேறு என்ன டிஷ் போட்டாலும் சாப்பிடாது. அந்த அளவுக்கு ஞாபக சக்தி காக்கைகளுக்கு அதிகமாக இருக்குது. தன்னுடைய உணவை மறைச்சு வச்சிருக்கு காக்கைகள் அப்படின்னாக்கா அந்த உணவை எங்கே வச்சுருக்கோம், எந்த இடத்துல வச்சுருக்கோன்றது காக்காவுக்கு தெரியுமா? ஸோ எப்பப்பெல்லாம் உணவு தேவைப்படுதோ மறைச்சு வச்ச இடத்துல இருந்து காக்கைகள் சாப்பிடும். இந்த மாதிரி 3-4 இடத்துல மறைச்சு வச்சு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் கரெக்டாக அப்பப்போ ஞாபகம் வச்சு சாப்பிடக்கூடிய அந்த ஒரு ஞாபக சக்தி, அந்த ஒரு கூர்மை வந்து காக்கைகளுக்கு எப்போவுமே இருக்குது. அண்டு நம்ம காக்காவை பார்த்தோன்னே வந்து இது என்னது சின்ன பறவை அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் தன்னோட 9 மடங்கு அதிக பலம் இருக்கக்கூடிய கழுகையே வந்து காக்கைகள் துரத்தி போய் கொத்துமா. தனக்கு ஏதாவது ஆபத்து இல்லை தன்னுடைய குஞ்சுகளுக்கோ இல்லை தான் கூட இருக்கக்கூடிய காக்கைகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னாக்கா நீ யாருன்னா பார்க்க மாட்டேன், எனக்கு ஆபத்துனா நான் கொத்துவேன்னு சொல்லிட்டு காக்கைகள் கழுகையே கொத்தக்கூடிய அளவுக்கு வீரம் பொருந்தியது. இவ்வளவு நேரம் காக்கைகளுடைய தாய்மை எண்ணத்தை பற்றி பார்த்தோம். காக்கைகள் எவ்வளோ ஞாபக சக்தி பொருந்தியது அப்படின்னு பார்த்தோம். எவ்வளோ சுத்தமான பறவை அப்படிங்கிறது பார்த்தோம். அண்டு நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், காக்காவை ரொம்ப ஈஸியாக நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியுமா? எப்படி கிளியை வந்து ட்ரெயின் பண்ணி இந்த காடை எடு, இந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு ட்ரெயின் பண்ண முடியுமோ அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியாக காக்காவை நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியுமா? ஏன்னா மற்ற எல்லா பேர்ட்ஸையுமே விட காக்காவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூளைக்கும் உடம்புக்கும் உண்டான அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. மனுஷன் எப்படி யோசிக்கிறானோ அந்த மாதிரியே வந்து காக்காவும் யோசிக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக காக்காவும் மனுஷனும் ஒரு சிங்க்குள்ளே வந்துட முடியும். இந்த ஒரு விஷயத்த இங்கே போய் பண்ணு, இவங்க பாக்கெட்லேருந்து இந்த பர்ஸை எடு, இந்த திருட்டு வேலையை பண்ணுன்னு நான் ஒரு காக்காவுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னாக்கா அந்த காக்கா எந்த பிசுருமே இல்லாமல் அந்த திருட்டு வேலையை பண்ணுமா. ஸோ அதனால் காக்கைகளை உலகத்தில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய திருட்டு வேலைகளுக்கு, நிறைய அந்த மாதிரியான எக்ஸ் அண்ட் ஒய் செட் வேலைகளுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த காக்கைகளை யாரும் பெட் பண்ணக்கூடாது, யாரும் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டில் மொட்டை மாடியில் பால்கனியில் காக்காவை பார்க்குறோம், அதுக்கு நம்ம சாப்பாடு வைக்கிறோம், ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்க மாட்டேங்கிறோம். ஏன் அப்படின்னா அதற்கு காரணம் காக்கா ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பறவை அப்படிங்கிறதுனால தான். இது இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறத தாண்டி காக்கா ரொம்ப ரொம்ப இன்டெலெக்சுவலான ஒரு பறவைங்க. இப்போது நேரம் பார்த்து ஒரு பொருளை அடையணும், ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னு இருக்குல்ல, அது மனுஷனுக்கு எப்படி பொருந்துமோ அதே மாதிரி காக்கைகளுக்கும் பொருந்தும். இப்போது காக்காவுக்கு வந்து ஒரு முட்டை தேவைப்படுது. அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஒரு மரத்தை பார்க்குது, அந்த மரத்தில் இருக்கக்கூட கூட்டை பார்க்குது, அந்த பறவை எப்போ வந்து முட்டை போடும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி வச்சுக்குது. ஒன்ஸ் ஏதோ ஒரு பறவை அந்த ஒரு கூட்டில் முட்டையை போட்டதுக்கப்புறம் அந்த பறவை இல்லாத சமயத்தில் அந்த முட்டையை போயிட்டு இந்த காக்கா எடுத்துகிட்டு வந்துடுது. ஸோ கால்குலேஷனு, எப்படி கூர்மையாக யோசிக்கணும், எப்படி வந்து சமயோஜிதமாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லாமுமே மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியமோ அதை வந்து அவன் காக்கா கிட்டேருந்து கற்றுக்கலாம். ஸோ காக்காவை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க. எவ்வளோ தாய்மை உள்ளம் படைச்சது காக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். உணவை வந்து பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி காக்கா கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அட் த சேம் டைம் தான் கூட இருக்கக்கூடிய ஒரு பறவை இறந்துருச்சு அப்படின்னாக்கா அதற்கு மரியாதை செலுத்துறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். குயில் வந்து தன்னுடைய கூட்டில் வந்து முட்டையை போட்டாலும் அது வந்து வேற ஒருத்தங்களுடைய முட்டைன்னு தெரிஞ்சும் அந்த குயிலை வந்து அழகாக பார்த்துக்கிட்டு இருக்க அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய நல்ல நல்ல குணாதிசயங்கள்லாம் காக்காவை பார்த்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அண்டு ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்கா, வெயில் காலத்தில் நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குமோ அதே மாதிரி தான் பறவைகளுக்கும் கஷ்டம் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய வீட்டில் பால்கனிலேயோ மொட்டை மாடியிலையோ தண்ணி கொஞ்சம் உணவு வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த வழியாக ட்ராவல் பண்ணக்கூடிய பறவைகள் அதை சாப்பிட்டு உயிர் வாழும். ஓகே, ஸோ நாளைக்கு திருப்பி வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். See you from Orange. TH Ranjit. Bye.